வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு ஒரு எஃபெக்டிவான ஜூஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மெயினாக வெயிட் லாஸில் இருக்கவங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோ சூப்பரான ட்ரிங்க் அண்ட் ஸ்கின் ஹெல்த்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல் தான். எப்படி இருக்குது? நார்மல் வாட்டர் மாதிரி தான் இருக்கும். எஸ், அருகம்புல் மாதிரியான டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ இதை எப்படி நம்ம வீட்டிலையே வளர்த்தலாங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை கோதுமையில் தான் செய்ய போகிறேன். இந்த ஜூஸை நீங்கள் டெய்லியுமே கூட குடிச்சிட்டு வரலாம். அவ்வளோ சூப்பரான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்குது. இந்த கோதுமை புல்லை ஈஸியாக வீட்டிலே வளர்க்கலாங்க. ஸோ எப்படி வளர்க்கலாம், இதை யாரெல்லாம் குடிக்கலாம், யார் குடிக்கக்கூடாதுங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்க அப்படின்னா இந்த கோதுமை புல் ஜூஸ் உங்களுக்கு சூப்பராக எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங்காக ஆகிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்லேயே நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்புன்னு இருக்கும். ஸோ அதில் இருக்க இந்த கெட்ட கொழுப்பு எல்லாத்தையுமே நீக்கிறதுக்கு இந்த ஒரு ஜூஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. டீடாக்ஸில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த ஜூஸ். ஸோ இந்த ஜூஸை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு 2 நாள்லேயே உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் தெரியும். ஸோ இதை குடித்த அடுத்த நாளே முகம் ரொம்ப ஷைனிங் ஆயிடுச்சு. அவருக்கு கண்கொட்டியே தெரியும். உங்களுக்கு 1 நாள் 2 நாள்லேயே உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் தெரியும். ஸோ மூஞ்சியே நல்லா பல ஆயிரும். இந்த ஜூஸை லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாருமே குடிக்கலாம். ஸோ வயசானவங்க கூட குடிக்கலாம். அண்ட் வெயிட் லாஸில் இருக்கவங்க எம்டி ஸ்டமக்காக இந்த ஜூஸை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒர்க் அவுட்ஸ் அண்ட் எக்ஸசைசஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் வெயிட் லாஸ் ஆயிரும். அண்ட் டைஜஷன் ப்ராப்ளமுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நான் ரேஷன் கோதுமை தான் எடுத்திருக்கேன். ஸோ ரொம்ப நாளாக வீட்டில் இருந்துச்சு. அதை வச்சு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அண்ட் யாரெல்லாம் குடிக்கக்கூடாதுன்னு நான் இப்போ சொல்கிறேன். ப்ரெக்னென்ட் லேடிஸ் இதை கண்டிப்பாக குடிக்கவே கூடாது. ப்ரெக்னென்ட் லேடிஸ், நர்சிங் மாம், அதாவது ஃபீடிங் மதர்ஸ், பாலூட்டும் தாய்மார்கள் யாருமே இதை ட்ரை பண்ணக்கூடாது. சும்மா ஒரு வாய் வேணால் டேஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம். பட் ஆனால் நிறைய கன்சியூம் பண்ணக்கூடாது. வீட்டில் வளர்த்துட்டு நானே இந்த பண்ணலாம் தான் இருக்கேன். பட் ஆனால் இப்போதைக்கு நான் ஃபீடிங் பண்ணுறதுனால நான் வெயிட் லாஸ் பண்ண முடியாது. ஸோ வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணி எனக்கு பயங்கரமான சைடு எஃபெக்ட்ஸ் வந்துச்சு. ஸோ அதனால தான் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இன்னும் வெயிட் லாஸில் கண்டிப்பாக ஃபீடிங் ஸ்டாப் பண்ணிவிட்டு வெயிட் லாஸில் இறங்கணும். ஸோ என்னோடய பெரிய பையன் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுக்கும்போது அவனும் ஹாப்பியாக இருப்பான். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு கோதுமையை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை ஓரளவுக்கு கழுவிக்கலாம். கழுவாமல் இருந்தாலுமே ஓகே தான். சும்மா ஊற வச்சாலும் ஓகே தான். ஏன்னா நம்ம மண்ணில் தான் இதை போட போகிறோம். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ நான் கொஞ்சம் கழுவி தான் பண்ணிட்டுருந்தேன். அது ஒரு சும்மா ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி என் பையனோட சேர்ந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் வச்சுருந்தேன். ஒரு ட்ரே எடுத்திருந்தேன். அந்த ட்ரேயில் ஓட்டை போடணும். ஆனால் நான் ஓட்டை போடாமையே போட்டுட்டேன். ஸோ அதனால் எனக்கு கம்மியான புல் தான் கிடச்சிது. ஏற்கனவே செடி நட்டுறதுக்காக வாங்கி வச்சுருந்த இந்த மண் இருந்துச்சு. இதில் கோகோபிட் எல்லாமே இருக்கும். மண், களிமண் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த மண்ணில் நான் விதை போட்டு இது பண்ணேன். ஸோ விதை போடுறது நான் வீடியோ எடுக்கலை. ஏன்னா எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. ஸோ அதனால எடுக்கலை. ஸோ விதை போட்டதுக்கு அப்புறமா அது ஒரு 2 days இல்லை 3 days நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் அதோட தண்ணியோட அந்த இது வரும். ஸோ எனக்கு ஒரு 4-5 நாளில் இவ்வளோ புல் கிடச்சிருக்கு. ஸோ 4-5 நாளுக்கு அப்புறமா இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கும். இனிமேல் நிறைய வளரும். நான் ஓட்டை போடாதனால அதோட ஆக்சிஜன் கிடைக்கல. ஸோ ஓட்டை போட ட்ரை பண்ணால் ஆனால் ஓட்டை போட முடியல. ஸோ மைகோதி வச்சு எங்கள் அம்மா போட சொன்னாங்க. ஆனால் நான் போடாமல் அப்படியே போட்டுட்டேன். ஒரு வாரத்தில் எனக்கு இவ்வளோ புல் கிடச்சிது. இனிமே வளரும். நம்ம ஓட்டை போட்டிருந்தோம்னா நல்லா ஒரு ஆக்சிஜன் கிடைக்கும். ஸோ அதனால நல்லா வளர்ந்துருக்கும். இப்போ நான் அந்த புல்லை கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். ஸோ இது ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு போடுற அளவுக்கு கட் பண்ணி நான் எடுத்திருக்கேன். இந்த புல்லெல்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த மண்ணிலே மறுபடியும் விதை போடக்கூடாது. ஏன்னா இதில் இருக்க நியூட்ரியன்ஸ் எல்லாமே அந்த இதில் போயிருக்கும் மண்ணில். ஸோ அதனால் வேறு மண் மாற்றிட்டு தான் வேறு விதை போடணும். நெக்ஸ்ட்டு இதை நல்லா கழுவிக்கணும். மண் அந்த மாதிரி இருக்கும். ஸோ தூசி மண்ணெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் நல்லா கழுவிட்டு அரைச்சிட்டு வந்துட்டிங்கன்னா ஸோ சூப்பரான ஒரு ஜூஸ் ரெடி. ஸோ வெயிட் லாஸ்க்கு
எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் குடிச்சிங்கன்னா பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும் அண்ட் டீடாக்ஸ் ட்ரிங்க்கோட. ஸோ குழந்தைங்களுக்கு நம்ம தரவே கூடாது. ஸோ ஒரு வாயை அந்த மாதிரி தந்துக்கலாம். ஸோ என் பையன் வந்து குடிச்சிட்ருக்கான். ஓகே தான், நார்மல் தான், நிறைய குடிக்கக்கூடாது. நம்ம வந்துட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு குடிச்சிக்கலாம், அதுக்கும் மேலேயும் குடிக்கக்கூடாது. நீங்களும் வந்து வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக டீடாக்ஸ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய், டேக் கேர்.